கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை லூக்கா 10:19. சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சத்ருவினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் அவர் மீது, கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்து நம்பிக்கை வைக்கும் போது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிசாசின் வல்லமையை, உன் சத்ருவின் வல்லமையை நீ மேற்கொள்வாய். ஆமென். இந்த நாளிலும் கூட பொல்லாத சத்ருவானவன் உங்கள் விரோதமாய் பல காரியங்களை செய்யலாம். உங்கள் விரோதமாய் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் விரோதமாய் பல தந்திரங்களை தீட்டிக் கொண்டிருக்கலாம். பல விதமான திட்டங்களையும் உங்களை வீழ்த்த வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும் என்று பல காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய வல்லமையை கர்த்தர் செயலிழக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவனுடைய வல்லமை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பொல்லாத சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சத்ருவானவன் சோதிக்கிறதை குறித்து, சத்ருவானவன் போராட்டங்களை கொண்டு வருவதை குறித்து, சத்ருவானவங்களை நெருக்கிறதை குறித்து, சத்ருவானவங்கள் விரோதமாய் செய்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் தைரியம் கொள்ள வேண்டும். என் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். என் கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுக்கிறார். சத்ருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்கள் நிற்கும்போது நிச்சயமாய் நீங்கள் சத்ருவின் வல்லமைகளை மேற்கொண்டு நீங்கள் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை எழுப்புவார். நீங்கள் வல்லமையா எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை, அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். சத்துருக்கள் சோதிக்கும் போது, சத்ருவானவன் போராட்டங்களை கொண்டு வருகிற போது குறித்து கலங்காதிருங்கள். என் கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், நான் மேற்கொள்வேன் என்று நீங்கள் எழும்பும்போது நிச்சயமாய் நீங்கள் சத்ருவை மேற்கொள்வீர்கள். இந்த நாளிலும் கூட பலவிதமான போராட்டங்களை சத்ரு உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரலாம். எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார். என் இயேசு வல்லமை கொடுக்கிறார். என் இயேசு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இல்லாத சத்ருவை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் நிச்சயமாய் சத்துருக்களின் வல்லமைகளை மேற்கொள்வீர்கள், எதிர்கொள்வீர்கள். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நாங்களும் அது பிள்ளைகள் அப்பா. நீர் எங்களை கைவிட மாட்டீர். விரோதமாய் சத்துருக்கள் செயல்படலாம், சத்துருக்கள் எழும்பலாம், சத்துருக்கள் பேசலாம், எங்களை வீழ்த்த நினைக்கலாம், எங்களை தாழ்த்த நினைக்கலாம், எங்களை நிர்மூலமாக்க நினைக்கலாம். இந்த வல்லமைகளை மேற்கொள்கிற, இப்படிப்பட்ட பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த சத்துருக்களின் வல்லமை காட்டிலும் மேலான வல்லமைகளை கொடுத்து அந்த சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்கு நீர் எங்களுக்கு பலனை, ஞானத்தை, வல்லமை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தைரியத்தோடு எழும்ப, எதிர்த்து நிற்க நீர் கிருபை தருவீராக. நீர் எங்கள் துணை செய்வீராக. சத்துருக்களின் வல்லமையை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்ற அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கிறீரே, ஸ்தோத்திரம் அப்பா. சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது நீர் எங்களை கைவிட மாட்டீர். இந்த நாளிலும் எங்கள் விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் போது அவனை எதிர்கொள்ள கிருபை தருவீராக. காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தைரியத்தோடு எழும்புங்கள். சத்ருவை மேற்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு எழும்புவோம், எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.